மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே, பூரண பரிசுத்தத்தை குறித்து பார்ப்போம். சீனாவின் முன்னோடி மிஷனரியான ஹட்சன் டெய்லர் அவருடைய விசுவாசத்திற்கும் பக்திக்கும் பெயர் பெற்றவர். ஆனால் நிறைய வருடங்களுக்கு பிறகும் சில நேரங்களில் அவர் பாவத்தில் விழுந்து விடுவது அவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்ததாம். அதனால் அவர் இவ்வாறாக சொல்கிறார், எனது பாவத்தை நான் வெறுத்தேன். இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் விருப்பமானது பரிசுத்தத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் அந்த பரிசுத்தத்தை அடைய எவ்வளவு அதிகமாக பாடுபட்டு முயற்சி செய்தேனோ அவ்வளவு அதிகமாக அது எனக்கு தூரமாயிற்று. சில நேரங்களில் இத்தனை பாவம் நிறைந்த ஒருவன் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது என்று யோசிக்கத்தக்கதாக அடிக்கடி சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். பின் ஒரு நாள் அவருடைய ஹட்சன் டெய்லரின் நண்பர் அவருக்கு கிறிஸ்துதான் எல்லாம் என்று அழைக்கப்படும் ஒரு ஆங்கில புஸ்தகத்திலிருந்து ஒரு மேற்கோளை அவரிடம் கொடுத்தாராம். அதில் என்ன எழுதியிருந்தது? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதே பரிசுத்தத்தின் தொடக்கமாகும். அவரை நேசித்து அவரை பொக்கிஷமாக வைத்துக் கொள்வதே பரிசுத்தத்தில் முன்னேறுவது ஆகும். கர்த்தராகிய இயேசு நம்மோடு இல்லாத தருணம் ஒருபோதும் கிடையாது என்பதை உணர்ந்து கொள்வதே பரிசுத்தத்தில் பூரணமாவது ஆகும் என்று எழுதியிருந்ததாம். அதன் பின் ஹட்சன் டெய்லர் கிறிஸ்துவையும் அவருடைய பரிசுத்தத்தையும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தாராம். நீங்களும் இன்று அதை செய்வீர்களா? உங்கள் சொந்த திறன்களுக்கு பதிலாக நீங்கள் அதில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசுவானவரின் மேல் கவனம் செலுத்தும் போது நீங்களும் அவருடைய சாயலில் உருமாற்றப்படுவீர்கள். ஒரு சின்ன ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பாவத்தில் விழுந்து இப்படி பரிசுத்தமாக வாழ முடியவில்லையே என்று சோதிக்கப்படும் போது உம்மை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பரிசுத்த பிரயாணத்தை தொடங்கி உம்மை நேசித்து பொக்கிஷமாக வைத்து பரிசுத்தத்தில் முன்னேறி நீர் எங்களோடு இல்லாத தருணமே கிடையாது என்பதை உணர்ந்து பரிசுத்தத்தில் பூரணமாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி. இது 22 May 2024 நான்சி டிமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.